எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பெட் டைம் ஸ்டோரிஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் ஸ்ரீராமா. ஸ்ரீராமனின் சிறப்பு என்ன? டைரக்டாக கதைக்கு போயிடலாமா? ராமாயணத்தில் யுத்தத்தில் ராவணன் வீழ்த்தப்படுறான், அதாவது கொல்லப்படுறான். அன்னைக்கு மாலை ராமரும் லக்ஷ்மணன், விபீஷணன், சுக்ரீவன், அவங்க ராமரோட டீம் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இனிமேல் இலங்கையோட ஸ்தாபனை பண்ணணும் இல்லையா, விபீஷணனை ராஜா ஆக்கணும், இதை பற்றிலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரவுண்டாக உட்காந்துருக்காங்க. நமக்கு தெரியும் சூரிய வெளிச்சம் மதியம் வந்து அடிக்கும்போது எப்படி இருக்கும்னா நம்ம கீழே நிழல் விழும். சாயந்தரம் பார்த்தா நம்ம நிழல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கரெக்டாக? அன்னைக்கு ராவணன் இறந்த செய்தி மண்டோதரிக்கு போகுது, ராவணனோட மனைவிக்கு நியூஸ் போகுது. மண்டோதரியோட நினைப்பு என்னென்னா, தன் கணவர் வந்து பயங்கர பலசாலி, அது சந்தேகமே கிடையாது, அவரை வீழ்த்துறதுக்கு ஆளே கிடையாது. நீங்கள் ராமாயண கதை கேட்டுறீங்க, தேவர்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாரு, சனீஸ்வரனை வரைக்கும் பிடிச்சி வச்சுருப்பாரு. இந்த மாதிரி ராவணன் ஜெயிக்காத ஆளே கிடையாது, அந்த மாதிரி எல்லாரும் ஜெயிச்சிருக்கிறார். ஒரு சாதாரண ஒரு மனிதனான இருக்கிற ராமன் வந்து ராவணனை ஜெயிச்சிருவான் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு தாட் இருந்தால் கூட மண்டோதரிக்கு என்னன்னா கணவர் தான் ஜெயிப்பார். ஏன்னா எல்லா மனைவிக்கும் கணவர் மேலே ஒரு பற்று இருக்கும் இல்லையா. அப்போது கணவர் இறந்த செய்தி கேட்ட உடனே மண்டோதரிக்கு மனசில் ஓடுற எண்ணம் என்னென்னா, அந்த ஸ்ரீராமனை ஒரு வாட்டி பார்க்கணும், என் கணவனை வீழ்த்தின அந்த மனிதனை பார்க்கணும். அவருக்கு என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல், அப்படி என்ன ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது, அவர் என் கணவரை வீழ்த்திட்டாரு, இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்க அந்த போர்க்காலத்துக்கே வராங்க. அப்படியே நடந்து வரும்போது இவங்க ரவுண்டாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்போது ராமன் இப்போ இப்படி உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ரவுண்டாக எல்லாரும் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். பின்னாடி இருந்து அவங்க வராங்க. அப்போது ராமனுடைய நிழல் மாலை நேரம்னால கொஞ்சம் பெருசாக விழுந்திருக்கும். கரெக்டாக? அப்போ பின்னாடி இருந்து இவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. யார்? மண்டோதரி. அவங்க எதுக்கு வராங்க? ராமனுடைய தனி சிறப்பை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ அவங்க நடந்து வரும்போது அவங்களோட நிழலும் பூமியில் விழும் இல்லையா. இந்த நிழலை மட்டும்தான் இவர் பார்க்குறாரு. யார்? ஸ்ரீராமன் பார்க்குறாரு. அந்த நிழலை வச்சு அவர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, யாரோ ஒரு லேடி வராங்க, ஒரு பெண்மணி வராங்கன்னு புரிஞ்சுக்கிறார். அவங்க நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அந்த நிழல் ஃபஸ்ட்டு நிழல் தான் வரும் இல்லையா, அந்த சாயந்தர நேரத்தில். அந்த நிழல் ராமனோட நிழலை லைட் அப்படி டச் ஆகுது. இப்போ ராமன் என்ன தெரியுமா பண்ணுறாரு? எழுந்து கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிறார். இதை மண்டோதரி கவனிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அங்கேயே நிற்கிறாங்க, அப்படியே திரும்புகிறாங்க, திரும்ப நடந்து போயிடுறாங்க. ஆக்சுவலாக மண்டோதரி தான் பேக்லேருந்து ராமனை பார்த்துருக்காங்க, ராமன் பார்க்கவே இல்லை. அந்த நிழலை வச்சு தான் முடிவு பண்ணுறாரு, அது ஒரு பெண்மணியோட நிழல் தான் சொல்லி புரிஞ்சுக்கிறாரு. உடனே லக்ஷ்மணன் சொல்கிறாரு, லக்ஷ்மணா, யாரோ ஒரு பெண்மணி வந்துட்டு இருந்தாங்க, அவங்கள நிழலை நான் பார்த்தேன், ஏதோ கேட்குறது தான் வந்தாங்க போல இருக்கு, ஆனால் அப்படியே திரும்பி போயிட்டாங்க, நீ போய் கேளு, அவங்க என்னதுக்காக வந்தாங்க, யாருன்னு தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு லக்ஷ்மணன் அனுப்புகிறார். லக்ஷ்மணன் போய் அந்த அம்மாகிட்ட கை உணங்கி, அம்மா நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாரு. அப்போது மண்டோதரி சொல்கிறாங்க, நான் தான் ராவணனுடைய மனைவி, நான் அந்த ஸ்ரீராமனை பார்க்கறதுக்காக வந்தேன், அப்படி என்ன திறமை இருக்குது என் கணவரை வீழ்த்துறதுக்கு அப்படின்னு நினச்சி வந்தேன். சரி வந்தீங்கல்ல, பார்க்கலாம்ல, பார்த்துட்டு பேசிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு லக்ஷ்மணன் கேட்குறான். இல்லை, எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு, என் கணவரோட அவருக்கு என்ன திறமை இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இனிமேல் எந்த ஒரு விளக்கமும் தேவையில்லை, நான் திரும்ப போகிறேன் அப்படின்னு திரும்பி போகிறான். மண்டோதரிக்கு புரிஞ்சிச்சு ராமனோட திறமை என்னன்னு, என்ன ஸ்பெஷாலிட்டி ராவணங்கிட்ட இல்லைன்னு புரிஞ்சிச்சு. பார்க்குற உங்களுக்கு புரிஞ்சுதா என்ன ஸ்பெஷல்னா? ராவனும் பெரிய வீரன் தான், அது எந்த சந்தேகமும் கிடையாது. பல வருஷங்களாக எல்லாரையும் ஜெயிச்சு தன் கண்ட்ரோலில் வச்சுருந்தவன் தான். ஆனால் ராவணன் என்ன பண்ணிட்டான்னா, மாற்றான் மனைவியை கடத்திட்டான், ராமனுடைய மனைவி சீதையை கடத்திட்டு போனான். இது கதை உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மண்டோதரி என்ன சிறப்புன்னு பார்க்க வந்தாங்க பார்த்தீங்களா, ராமனோட நிழலை மண்டோதரி நிழல் பட்டதை கூட அவர் என்ன பண்ணார், பக்கத்தில் தள்ளி உட்காந்துட்டார், நிழல் கூட படக்கூடாது. இப்போ ராமன்
அவர் ஸ்பரிசம் தொடர்றது இல்லை. அவரோட நிழல கூட ஒரு பெண்மணியோட நிழல் படுறது கூட அவர் அனுமதிக்கல, கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிட்டார். அப்படின்னா எவ்வளோ ஒழுக்கமானவராக இருப்பார் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஏகபத்தினி விரதன்றதுல இதுதான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ராமனுக்கும் ராவணனுக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத அந்த மனசில் அந்த அம்மாவுக்கு தோணி இருக்கு. இந்த ஒரு குவாலிட்டினால தான் என் கணவர் அவரால் வீழ்த்த முடிஞ்சது அப்படின்னு மண்டோதரி புரிஞ்சுக்கிட்டாங்க. பியூட்டிஃபுல்லாக கம்ப ராமாயணத்தில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இதே வேற ராமாயணத்தில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் கேள்விப்பட்டது வரைக்கும் இந்த கதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது ஏகபத்தினி விரதன்றதுக்கு ராமனை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இதை விட எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு நமக்கு தெரியாது. இப்போ ராஜயோகத்துக்கு வரோமே. ராஜயோகத்திலையும் பரமாத்மா சொல்கிற ஒரே விஷயம்னா, மனிதர்கள் ஆத்மாக்கள் ஜெயிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் 5 விஷயம்தான் மாயையோட. காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை. இதில் நம்பர் 1 இருக்கிறது காமம். ஏன்னா காமம் தான் மகா சத்ரு அப்படின்றான். நீங்கள் ராமாயணமும் பாருங்கள், மகாபாரதமும் பாருங்களா, ஒரு பெண்ணால் வந்த விஷயத்தில் தான் போயிருக்கு. கரெக்டாக? ஸோ காமத்தை ஜெயிக்கிறது தான் பெரிய விஷயம். அதை ஜெயிச்சு காட்டினது ஸ்ரீராமன் இல்லையா? அப்படிப்பட்ட தனி ஏகபத்தினி விரதனாவே இருந்து வாழ்ந்து ஒரு சரித்திரம் படைச்சு போனதுனால தான் அவர் இன்றைக்கும் இதிகாசங்களில் பேசிகிட்டு இருக்கோம். அப்போது நம்மளும் இதை புரிஞ்சுக்கணும். காமம் ரொம்ப டேஞ்சர். ஏன்னா ராவணன் மாதிரி எவ்வளோ திறமையாக இருந்தாலும், அவ்வளோ பெரிய சிவபக்தராக இருந்தால் கூட கதைப்படி விழுந்ததுக்கு காரணம் இந்த ஒரு அடுத்த மனைவி மேலே ஆசை வச்சது தான், பற்று வச்சது தான் ராவணனோட வீழ்ச்சிக்கு. ஸோ காமத்தை நம்ம ஜெயிச்சாகணும். இதுதான் அந்த சம்பவத்திலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் ராமனோட தனி சிறப்பு. ஏகபத்தினி விரதன்றது தான் ராமனோட பெரிய தனிப்பட்ட சிறப்பு. ஓகே, நேற்று வீடியோவில் நான் பேசலை. அதுக்கு முக்கியமான காரணம் என் பல்லுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தோம். அதனால் நேற்று யூடியூப்பில் நான் பேசுகிற நிலைமையில இல்லை. அப்போது நம்ம என்ன பண்ணோன்னா, பாசிட்டிவ் மைண்ட் பவர்னு வேறு ஒரு சேனல் இருக்குது. அந்த தம்பிக்கிட்ட கேட்டு அவரோட வீடியோ தான் எடுத்து போட்டோம். ஏன்னா நம்ம கண்டினியூஸாக போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால ஒரு இது வரக்கூடாது, ஒரு பிரேக் வரக்கூடாதுன்றதுக்காக போட்டோம். அந்த தம்பிக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். வெளியொரு தகவல் என்னென்னா, நம்ம தாம்பரம் பக்கத்தில் ஒரு பட விளக்கம் ஜோதிர்லிங்கம் வச்சுருந்தோம். 12 ஜோதிர்லிங்கம் வச்சு பிரம்மகுமாரி நிகழ்ச்சி நடந்தது. அப்போ நம்ம யூடியூப் சேனல்லே சொல்லி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, பிஸ்கட் பேக்கெட்டு, ஜூஸ் எல்லாம் கேட்டிருந்தோம். இப்போ குளத்தூர்லேருந்து ஒரு பிரதரும், வில்லிவாக்கத்துலேருந்து ஒரு பிரதரும் அதுக்கு கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம அந்த நிகழ்ச்சிக்கு கொடுத்துட்டோம். நேற்று என்ன ஆச்சுன்னா, அவங்க யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு சகயோகம் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாம் சரி எங்கிட்டே நிற்குது. இப்போ கிஃப்ட் எங்கிட்ட தான் இருக்குது. அதில் ஒருத்தர் குளத்தூர் பிரதர், அவரோட நம்பர் என்கிட்ட இருக்குது, நான் பேசிட்டேன். அவர் இப்போ நாளைக்கு மதுபன் போகிறாரு, அது போயிட்டு வாங்கிக்கிறேன்னு அவர் சொல்லிட்டார். எனக்கு அந்த வில்லிவாக்கம் பிரதரோட காண்டாக்ட் நம்பரே இல்லை. ஆக்சுவலாக அவர் அடிக்கடி கூப்பிட்றவர் தான். எனக்கு எப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னு தெரியல. இந்த வீடியோ கேட்டோன்னே அந்த பிரதரை நம்ம காண்டாக்ட் பண்ணேன்னா அவருக்கு கொடுத்த கிஃப்ட் அவருக்கு தரணும் இல்லையா? ஸோ அந்த பிரதர் இந்த வீடியோ மூலமா கேட்டார்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம கொடுத்துடலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் ராமனோட தனி சிறப்பு என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். ராமாயணத்தில் கம்பர் பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஏகபத்தினி விரதனா எப்படி வாழ்ந்து காமிச்சாரு அப்படின்னு. இந்த நேரமும் நம்மளும் முக்கியமாக ஜெயிக்க வேண்டியது காமம்ன்ற விகாரம் தான். ஸோ அதை ஜெயிக்கணும்னா ராமன் மாதிரி வாழ்ந்து காட்டணும். ஓகே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.